என் அன்பு குழந்தையே, பாபா நான் இருக்கிறேன், வா. இது உன் சாயப்பாவின் குரல். இன்னும் கொஞ்சம் சற்று பொறுத்திரு. யாரை நம்பி நீ சரணடைந்திருக்கிறாய்? இந்த சாயியை நம்பி. துணிந்து நில், தொடர்ந்து செல். தோல்வி நிரந்தரம் கிடையாது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள், அதையெல்லாம் நீ கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழி நடத்தி நான் அழைத்து செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் என் தங்கமே. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை அறிந்து கொள். இப்படி ஏற்கனவே என்னுடைய அருளை பெற்றவர்களின் வாயிலிருந்து அடிக்கடி என்னுடைய அற்புதங்களை படித்து தெரிந்து கொண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்து காத்து கொண்டு இரு. பூரண நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை சரண் புகுவதைத் தவிர ஒருவர் செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை. அப்படி சரண் புகுந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் நீ அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல உனக்கு நான் துணை புரிவேன். ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் உன் தேவைகளை நான் கவனித்துக் கொள்வேன். என்னை அவரவர் விருப்பப்படி கடவுள் என்றோ சத்புருஷர் என்றோ எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். யாருடைய நினைவு எப்படி இருக்குமோ அப்படி நான் அவர்களுக்கு காட்சி தருவேன். உன் உள்ளே நான் அந்தர்யாமியாக விளங்குவதால் உங்கள் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி வாய்ந்த உருவத்தோடு, உனக்கு பிடித்த உருவத்தோடு நான் தோற்றம் தருவேன். என் சன்னதியில் சந்தேகங்கள், கவலைகள், பயங்கள் ஒன்றுக்கும் இடம் கிடையாது. என்னை பூரணமாக தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்ததும் பத்திரமானதுமான ஒரே வழி என்பதை உடனே உணர்ந்து விடுகின்றனர். ஏனென்றால் எத்தனை வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தந்து இருக்கிறேன். இந்த உன் நியாயமான வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி தரமாட்டேனா? இப்போது உனக்கு நடப்பது எல்லாம் என் நேரடி பார்வையில் நடக்கும் மாயையின் வெறும் சலசலப்புகள். அந்த சலசலப்புகள் சட்டென விலகிவிடும். அது முதல் எந்த தீமையும் உன்னை அண்டாது. சொல்லி சொல்லி உனக்கு தொடர் நன்மைகளை செய்வேன். விரைவில் நீ அடைய போகும் அந்த நிலையான மகிழ்ச்சியை கொண்டாட தயாராக இரு என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.